ஓபிஎஸ் இலவு காத்த கிளியாக காத்துக்கிட்டே இருந்தார். இதுக்கு இடையில வண்டி எடு வண்டி எடு, அதிமுக எங்கிட்டதான் இருக்கு, அதிமுக எங்கிட்டதான் இருக்கு அப்படின்னு தமிழகம் முழுக்க கூவி கூவி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி தள்ளப்பட்டாரு. ஒரு பச்சை வண்டி எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க ஓபிஎஸ் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சார். அது எந்த அளவுக்கு புஷானுச்சு அப்படிங்கிறது வேற கதை, தனியா பேசுவோம். ஆனா இங்க ஓபிஎஸ் அண்ணன் என்ன பண்றாரு, காத்துக்கிட்டே இருக்கிறார். இலவு காத்த கிளியா காத்துக்கிட்டே இருக்கிறார். மோடிஜி என்னைய காப்பாத்துங்க, அமித்ஷாஜி என்னைய காப்பாத்துங்க, என்னைய ஒரே ஒரு தடவை சந்திங்க அப்படின்னு. கடைசியில இடையில என்ன நடக்குது, நான் எந்த நிபந்தனையும் நான் கேட்கல, நான் எந்த பதவியும் எனக்கு வேணாம், என்னை நம்பி இருக்கிற ஆதரவாளர்களையும் என்னையும் அதிமுகவில் சேர்த்துக்கங்க அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரு மேடையிலேயே அறைகூவல் விடுக்கிறாரு. மேடையில இருக்கிற ஒரு ஓபிஎஸ் ஆதரவாளர் எங்களை எடப்பாடி என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு அழுவாத குறையா, ஏன் அழுத